ரவுடிகள் அதிகரிக்க, கொலை சம்பவங்கள் அதிகரிக்க, அப்புறம் பெண் பாலியல் பலாத்காரம் அதிகரிக்க காரணமே இந்த ஜாமீனில் வெளியே வரப்பே தான். அழகாக போகிறான் ஜெயிலுக்கு, 3 மாதம் இருந்தாமல் நல்லா சாப்பிட்டு எடுத்து நல்லா தூங்கி எழுந்துச்சி கறி குழம்புலாம் போட்டு நல்லா காத்தாடியில் தூங்கி எழுந்துச்சி வாரான். 3 மாதம் ஜாமீனில் வாரான், வந்து மறுபடியும் ஒருத்தனை கொலை பண்ணுதான், மறுபடியும் உள்ளே போகிறான். அங்கே அவனுக்கு ராஜ வாழ்க்கை. ஒரு ஜெயிலில் இருக்கிற கவலையிலே இருக்கான், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கான். மணி அடித்தா சோறு, மாமியார் வீடுன்னு நல்லா படுத்து உறங்கி வரான். மாமியார் வீட்டில் கூட கறிச்சோறு சாப்பாடு ஒரு 2 நாள் 3 நாள் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ போயா வேலைக்கு போன கட்டிடுவாங்க. ஆனால் ஜெயில் அப்படி கிடையாது. வாரத்துக்கு 2 நாள் முட்டை, 2 நாள் கறி, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க தான் செய்யணும். வேறு அவனுக்கு வேலையும் கிடையாது. அப்புறம் 3 மாதம் வெளியே வாரான், கொளுத்து போய் மறுபடியும் கொலை பண்ணுதான், இல்லை கொள்ளையடிக்கான், இல்லை பாலியல் பிரச்சனையில் ஈடுபடுறான். அப்போ சிறைச்சாலை அவனுக்கு எந்த பாடத்தையும் பாடம் கற்பிக்கலை. அவனை கூட கொஞ்சம் நல்லா உடம்பை தேத்தி அனுப்பிவிடுதாங்க. அதெல்லாம் குற்றச்செயல் அதிகரிச்சுட்டே இருக்குது. தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபடுறான், காவல்துறையை மிரட்டுதான். அது போக ஜாமீன் எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ பெரிய குற்றங்கள் பண்ணாலும் அவனை ஜாமீன் எடுக்க காசுக்காண்டி நிறைய பேர் இருக்கான் அட்வொகேட்டு. அப்புறம் என்ன செய்ய? அப்புறம் எங்கே குற்றச்செயல் குறையும்? போகாத துறைக்கு கவர்மெண்ட்டு சுற்றி ஒரு ஏரியாவுக்கு 10 டாஸ்மார்க் திறந்து வச்சுக்கிட்டு முதல்வர் சொல்கிறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர், போகும்போது டாஸ்மார்க்கு மறக்காமல் போகாமல் இருக்காதீர்னு சொல்லுதாரு. அப்போ போதையின் பாதையில் செல்லக்கூடாதுன்னு முதல்வர் சொல்கிறாங்கன்னா முதல்ல டாஸ்மார்க்கை மூடிட்டுலாம் சொல்லணும். எல்லாம் ஏன் மூட மாட்டேங்காங்க? பினாமி பேரில் தான் நிறைய சாராய கம்பெனியே இருக்குது. அப்புறம் எப்படி மூடுவான்? எல்லாம் கொள்ளடிக்கிறது, ஊழல் பண்ணுறது. இவங்கள நம்ம மறுபடியும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போய் தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மறுபடியும் நீங்கள் ஊழல் பண்ணுறவங்களுக்கு ஓட்டு போடும்போது என்ன நினைக்காங்க? மக்கள் இது வந்து பெருசாக எடுத்துக்கல, அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்காங்க, ஊழல் பண்ணுறது வந்து ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி ஆகிப்போச்சு.